கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறார்கள். பேசும்போது முதல்ல எடுத்தவுடனே என்ன பேசுகிறான்னு சொன்னால் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுன்னு சொல்கிறார். 10 ரூபா பாட்டில் உங்களுக்குலாம் தெரியும்ல? 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியாதா? நீங்கள் யாரும் டாஸ்மாக் போனதில்லை போலுக்கு. டாஸ்மாக் போனவங்களுக்கு தெரியும் 10 ரூபா பாட்டிலுக்கு. அந்த 10 ரூபா பாட்டில் சொன்ன உடனே செருப்பை தூக்கி அவர் மேலே வீசுகிறாங்க. ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. செருப்பை தூக்கி வீச உடனே கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் லத்தி சார்ஜ் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 10 வயது குழந்தை, சிறிய குழந்தை, வயது முதியோர்கள் மிதிப்பட்டு நசுங்கி சாகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் இரவோடு இரவோடு வருவார்கள். நான் கேட்கிறேன், யாரை காப்பாற்றுவதற்காக? 41 பேர் இறந்து போனார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு அவசரமாக சென்னையிலே வந்து இறந்து போனவர்கள் தான். சென்னையிலிருந்து வந்து இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் முடித்துவிட்டு காலை 5 மணிக்கெல்லாம் முதலமைச்சர் சென்னைக்கு திரும்பி விட்டார். சிபிஐ விசாரணை முடிந்தால் யாரெல்லாம் அதிலே 41 பேர் இறந்து போனதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.